இந்த பிளேயர் ஒரு ஒன் சீசன் வண்டரா நான் எடுக்கல, ஒரு அண்டர் ரேட்டடு அந்த மாதிரி தான் எடுத்தேன். இந்த பிளேயர் வந்து 40 வயசுக்கு மேலதான் அவர் டெபுவே பண்ணாரு. பிரவீன் தாம்பே ஆர்ஆருக்காக சூப்பரா ப்ராமினன்ட் ஸ்பின்னரா ஒரு 2-3 வருஷம் இருந்தாரு. அவரை ஹாட்ரிக் பத்தி என்ன எடுத்திருக்காரு. நினைக்கிறீங்க? ஹாட்ரிக் எடுத்திருக்காரு. இல்ல ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. இங்க பாரு 40 வயசுல டெபு பண்ணதே பெரிய விஷயம். நீ அண்டர் ரேட்டர்லாம் கொடுக்க கூடாது. ஓகே, அவரோட லட்சியத்துல அவரு வின் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா அவர் நல்ல பவுலர், நிறைய இடத்துல நல்லா விளையாண்டாரு. திரும்பியுமே ஐபிஎல்ல எடுத்தாங்க. ஆனா அவர் ஏதோ T10ன்னு போய் அந்த லீக்ல என்ஓசி வாங்காம போய் மாட்டி தான் அந்த ஒரு சீசன் ஆட முடியல. கேகேஆர் எடுத்தாங்க. ஆமா, அதனால எனக்கு அவரு இல்ல ப்ரோ, சூப்பர் பவுலர். அந்த 2015 டு அந்த துபாயில பாதி எலெக்ஷனால பாதி நடந்துச்சுல்ல, அதுல ஒரு நல்லா அந்த டைம்ல நல்லா பீக்ல இருந்தாரு. 13 பயங்கரமா போடுவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரேயஸ் கோபால் வந்து அந்த டீம் ராஜஸ்தான் வந்து எமர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட ஸ்பாட் வந்து கேள்விக்குறியாச்சு.